செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய மேச ராசி அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயம் பார்க்க போகிறோன்னா, மே மாதம் 31ஆம் தேதி மிகப்பெரிய பௌர்ணமியானது நடக்குது. இந்த பௌர்ணமிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் நடைபெறுது. இதனால் விதியால் காட்டக்கூடிய அறிகுறிகள் உங்களுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் சொல்லப்பட்டிருக்கு, என்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு, எந்த கடவுளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் வணங்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைய போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வரும். மேலும் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்க்கலாம். மே மாதம் 31ஆம் தேதி பௌர்ணமியானது பிறக்குது. இந்த பௌர்ணமிக்கு அப்புறம் விதியால் உங்களுக்கு சொல்லக்கூடிய அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மேசராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன, வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படிங்கிறதையும் தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சியாவது வழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிரக மாற்றமானது சில ராசி அன்பு நேயர்களுக்கு சுப பலன்களை கொடுக்கும், சில ராசி அன்பு நேயர்களுக்கு அசுப பலன்களை ஏற்படுத்தும். கிரக நிலைகள் ஒவ்வொரு ராசிக்கு வேறுபட்ட பலன்களை தரும் நிலையில் மேசராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். மேசராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்களும் பலன்களும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. செவ்வாய் மாற்றம் இந்த காலகட்டத்தில் 11ஆம் தேதி நடைபெற்றது. இந்த தினத்தில் உங்கள் ராசியிலே செவ்வாய் பகவான் அமர்வதால் நல்ல உற்சாகம் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் யானை பலம் பெறுவீங்க. நிறைய நல்ல வகையான விஷயங்கள்லாம் நடக்குங்க. எல்லா விஷயங்களுமே வெற்றிகள் முன்னேற்றங்கள் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் 2வது இடத்துல சுக்கிரன் வலுவாக இருப்பதால் தனவரவு நன்றாக இருக்கும். செவ்வாய் சனி புதன் 12 இடத்துல இருப்பதால் முதல் 10 நாட்கள் செலவுகள் வீண் விரயங்கள் போன்ற அமைப்பு இருந்தாலுமே பிற்பகுதிக்கு மேலே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய காலமாக இருக்க போகுது. இன்னும் சிலருக்கு குடும்ப அமைப்பு அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும். விரும்பும் நபரை மணக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சுப காரியங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு கண்டிப்பாக நடக்கும். பிள்ளைகளால் இருந்து வந்த தொல்லையான விஷயங்கள் எல்லாமே மாறப்போகுது. அவர்களுடைய திருமணம், வேலை, தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் ஏற்றத்தை பார்ப்பீங்க. பிள்ளைகள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். அற்புதமான பாக்கியங்கள் கிடைக்கும். கடன் தீரக்கூடிய அமைப்பு அமைஞ்சிருக்கு. கடனை அடைக்கும் வகையில் நல்ல வருமானங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கடன் நோய் தீரும், வருமானம் உயரக்கூடிய அமைப்பு அமைஞ்சிருக்கு. தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஆர்டர்கள் கிடைக்கும். வியாபாரிகள் விவசாயிகளுக்கு லாபகரமான காலகட்டமாக இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு அமைய போகுது. நம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். மேலும் செவ்வாய் பகவான் பெயர்ச்சியின் காரணமாக 45 நாட்களுக்கு செவ்வாய் இருப்பதால் நல்ல மேன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஆண் பெண் இருப்பாளருக்கும் நடுத்தர வயது பெண்மணிகளுக்கும் கவலைகள், கணவர் பற்றிய கவலைகள் பரிபூரணமாக நீங்கும். யோகத்தை தரக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு இருக்க போகுது. மேலும் பணவரவு நன்றாக இருக்கும். குழந்தைகள் விஷயத்தில் ஏற்றம், கடன் தீர்வது என அனைத்து விதமான நல்ல முன்னேற்றங்களையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் காரியங்களில் அனுகூலமான பலன்களை பெற போகிறீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்க போகுது. உறவினர்களால் மகிழ்ச்சியும் ஆதாயமும் வரப்போகுது. செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கும். பணவரவுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனை மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். ஆடம்பர வசதிகள் பெருகும். மனதில் புதுவிதமான மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும். மேலும் உங்களுடைய நண்பர்களின் ஆதரவும் அவர்களால் ஆதாயமும் நிறைய கிடைக்கும். இன்னும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. புதிய ஆடை வாங்க நினைத்திருந்த எண்ணம் இப்பொழுது நடக்கும். இன்னும் பலருக்கு வீட்டில் பராமரித்த பணிகள் மேற்கொள்ள வேண்டிய நிலைகள் வரும். அதன் காரணமாக செலவுகளும் அதிகரிக்கும். வேலையின் காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் நிறைய அமைஞ்சிருக்கு. பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிடைக்கும். அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றி அவங்களையும் மகிழ்ச்சியாக வச்சுருப்பீங்க. நீங்களும் ரொம்ப மகிழ்வாக இருப்பீங்க. தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தந்தை வழி உறவுகள் முரண்பாடு பிடித்தாலுமே அனுசரித்து போவது நல்லது. அரசாங்க காரியங்கள் முடிவதில் இழுபறியான நிலையே இருக்குங்க.
மேலும் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். உங்கள் வேலைகளில் மிகுந்த கவனம் தேவை. இன்னும் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடுங்க. அதிகாரிகளின் ஆதரவு எதிர்பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு தங்களுடைய பணிகளில் மிக எச்சரிக்கையாக இருக்கணும். தொழில் மற்றும் வியாபாரம் சுமாராக தான் இருக்கும். சக போட்டியாளர்களால் மறைமுக பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே அதனால் பாதிப்பு எதுவும் வராது. பற்று வரவில் மிகுந்த கவனமாக இருக்கணும். மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டமாக இந்த பௌர்ணமிக்கு பிறகு நிச்சயமாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாயிருக்கு. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் நிறைய கிடைக்கும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூன் மாதம் 2, 6, 8, 9, 13. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 3, 7 அப்படின்னு சொல்கிறாங்க. செய்ய வேண்டிய பரிகாரம் முருகப்பெருமானை வழிபடுவதும் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்வதும் நன்மையை உங்களுக்கு 2 மடங்காக அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியிலேயே செவ்வாய் ஆட்சியாக இருப்பது சிறப்பான ஒரு விஷயமாக கருதப்படுது. தொழில் ஸ்தானத்தில் மாறக்கூடிய குரு பரப்பதால் அலுவலகத்தில் நற்பெயர் எடுப்பீங்க. வருமானம் திருப்தி தரக்கூடிய விதத்தில் இருக்கும். தொழிலில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கிகள் அனைத்துமே கிடைத்திரும். நீங்கள் அதிகமாக உழைக்க வேண்டி வரும். தேவைப்படும் இடத்துல இருந்து உதவிகள் கிடைக்க பெற்று மகிழ்ச்சியாக இருப்பீங்க. குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். உற்றார் உறவினர்களோடு இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும். நிதி நிலையில் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. கைக்கு வர வேண்டிய பாக்கிகள் இப்பொழுதெல்லாம் வசூலாகி மகிழ்ச்சியில் திளைத்து போவீங்க. பெண்களுக்கு அலுவலகம் செல்பவர்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். நேரத்திற்கு உணவருந்த முடியாமல் போவதால் அல்சர் போன்ற பிரச்சனைகள் வருங்க. தொழில் ரீதியான முடிவுகள் எடுக்கும்போது கவனமாயிருங்க. மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவித்தொகைகள் எந்த ஒரு தடையும் இல்லாமல் இப்பொழுது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மேச ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலேயுமே கவனமாக இருப்பது நல்லது. சின்ன விஷயம்னாலுமே கவனமாக இருங்க. காரியத்தில் தடை தாமதம் கண்டிப்பாக வரும். அதனால் இப்போதைக்கு எந்த ஒரு புதிய விஷயத்தையும் தொடங்க வேண்டாம் அப்படின்னு வலியுறுத்தப்படுது. எதிலும் தலையிடாமல் ஒதுங்கி சென்றால் மற்றவர்கள் வழியை உங்களை இழுப்பாங்க. அதாவது உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சாலுமே நீங்கள் யாருக்கிட்ட ஒதுங்கி போகிறீங்களோ அவங்க உங்களை கண்டிப்பாக இழுப்பறியா, அதாவது வழியை உங்ககிட்ட பிரச்சனைகளை இழுப்பாங்க. இந்த டைமில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பொறுமையை கடைபிடிங்க. வாகனங்களை செல்லும் பொழுதும் கவனமாக இருங்க. மேலும் இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் மற்றும் வியாபாரம் மந்தமாக காணப்படும். பழைய பாக்கி வசூல் செய்வதில் தாமதம் வரும். வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து போவது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விதமான நன்மைகளை பாய்க்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வீண் அலைச்சலும் வேலைப்பளவும் வரக்கூடுங்க. மேலும் கார்த்திகை 1ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் இந்த பௌர்ணமிக்கு பிறகு இருக்க போகுதுன்னா, குடும்பத்தில் இருப்பவர்களோடு அனுசரித்து போவது நல்லதுங்க. மேலும் கணவன் மனைவிக்குள்ளே இடையே விட்டு கொடுத்து போவது நன்மையை கொடுக்கும். உங்கள் 2 பேர்த்துக்கு இடையில் 3வது நபருடைய தலையீடு எப்பொழுதுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் உங்களுக்கு பலவிதமான பிரச்சனை வந்துடும். குடும்பத்தில் விரிசல்கள் வர ஆரம்பிச்சிடும். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. பிள்ளைகளுக்காக அலைய வேண்டிய நிலை வரும். குடும்பத்திற்காக கூடுதலாக உழைக்க வேண்டிய நிலை வரும். இரவு பகல் பாடாமல் உழைத்து கொண்டு இருப்பீங்க. மற்றவர்களின் பேச்சை கேட்டு எல்லாத்துலேயும் ஈடுபடுவதை நீங்கள் முற்றிலும் தவிர்த்துக்கணும். மேலும் பணம் தேவை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டாகலாம். மேலும் என்ன மாதிரியான பரிகாரங்களை நீங்கள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, தினந்தோறும் கந்தர் அனுபூதி சொல்லி முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுப்பாரு. பொதுவாகவே இந்த மேசராசி அன்பர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஏமாளி. ஆனால் எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். இருந்தாலுமே தெரியாத மாதிரி மற்றவங்கக்கிட்ட எல்லா விஷயங்களும் கேட்டுக்கக்கூடிய ஒரு நல்ல கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம். இவங்களை ஈஸியாக ஏமாத்திடலாம். ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன தெரியாதவங்கக்கிட்ட பேசினா கூட தான் வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குதோ அதெல்லாம் அப்படியே ஒப்பிச்சிடக்கூடிய ஒரு மனப்பக்கம் உள்ளவங்க தான் இந்த மேசராசிக்காரங்க. இதனாலேயே இந்த ஒரு ராசி ஏமாற்றப்படக்கூடிய ஒரு ஈஸியான ஏமாறக்கூடிய ஒரு ராசியாக சொல்லப்படுது. இவங்களுக்கு பலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பேச்சாற்றல். பலவீனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முன்கோபம். இவங்களுக்கு கோபம் அதிகமாக வரும். இருந்தாலுமே
பேச்சாற்றல் வச்சு மற்றவங்கள ஈஸியாக கவர்ந்துருவாங்க. தான் இருக்கும் இடத்துல சோகங்கள் இருக்கக்கூடாது, எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மற்றவங்கள சிரிக்க வச்சு ரசித்து பார்க்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மேசராசி அன்பர்கள். ஸோ இந்த பதிவை மேசராசி அன்பர்கள் பார்க்குறீங்கன்னா, நான் சொன்ன விஷயம்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் மேசராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே பௌர்ணமிக்கு பிறகு விதியால் காட்டக்கூடிய அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நான் இந்த பதிவில் ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.